வாழ்க வளமுடன். மனவளக்கலை அன்பர்கள் அனைவரும் கோயிலுக்கு போகலாமா, சாமி கும்பிடலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். மற்றவங்களும் அதை பற்றி நம்மகிட்ட கேள்வி கேட்கலாம். இந்த வீடியோவில் மகரிஷி உருவ வழிபாட்டின் நன்மைகளை என்னென்ன கூறியிருக்காரு அப்படின்றத விளக்கமாக பார்க்கலாம். மேலும் சிவம் சக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய உண்மையான விளக்கத்தை மகரிஷி சொல்லியிருக்காங்க. அதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ முதல்ல உருவ வழிபாடுனா நம்ம சிலைகளை வணங்குறோம், கோயிலில் போயிட்டு வணங்குறோம். அந்த காலத்தில் சிலைகளை அற்புதமாக செஞ்சு வச்சிருக்கிறாங்க. சரி, அந்த சிலைகள் வணங்குவதனால, உருவத்தை வழிபடுவதனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மகரிஷி 7 சம்பத்துகள் அப்படின்னு சொல்றாரு. அந்த 7 சம்பத்துகள் என்னென்னா, உருவ அமைப்பு. அந்த சிலைகள் என்ன இருக்குங்க, ஒரு உருவம் அமைப்பா இருக்கிறது. அதுக்கப்புறம் குணம், ஒரு உருவத்துக்கும் ஒரு குணத்தை சொன்னாங்க. அதே மாதிரி அறிவின் உயர்வு, 3வது அறிவின் உயர்வு, 4வது கீர்த்தி எனக்கூடிய புகழ். இப்ப கடவுள் எப்பயுமே புகழ்மிக்க கடவுளா தான் இருப்பார் இல்லைங்களா, அதனால புகழ். அதுக்கப்புறம் 5வது பாத்தீங்கன்னா உடல் வலிவு. இப்ப கடவுள் பாத்தீங்கன்னா ரொம்ப திரகாத்திரமா உடல் வலிவா இருப்பாரு, எந்த கடவுளும் நோஞ்சானா இருக்கிறது இல்ல, சரிங்களா. அதனால உடல் வலிவு. அதுக்கப்புறம் சுகம், அந்த கடவுளை பார்த்தாலே இல்லை அந்த கடவுளுக்கு சுகமா வாழ்வார் இல்லைங்களா. அப்ப சுகம். செல்வம், பொருள் நிறைந்து இருக்கும். கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பாக தான் இருக்கும். அந்த காலத்துலேருந்தே கோயிலுக்கு பல நிலங்களை மன்னர்கள்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது உருவ அமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம், மொத்தம் 7 சம்பத்துக்கள் சரியா இருந்தாதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நல்லா தங்குதடையின்றி எல்லாத்துலயும் சரியா இருக்கும் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 7 எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உருவ வழிபாட்டுல இருக்கு. இப்ப உருவ வழிபாட்டுல 7 விஷயங்களும் அமைஞ்சிருக்கிறதுனால நாம சாமி கும்பிட என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நமக்கும் அந்த 7 விஷயமும் கிடைக்கும். அதற்காக தான் நம்ம உருவ வழிபாட்டை கோயிலுக்கு போறதும் சாமி கும்பிடுறதும் செஞ்சுட்டு இருக்கிறோம். சரி, எல்லாருக்கும் இந்த 7 சம்பத்துகளும் சரியான அளவுல இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா ஒருத்தருக்கும் இருக்கக்கூடிய கரு அமைப்பு அப்படின்றது வேற, கரு மையம் அப்படின்றது ஒரு மனிதனுக்கும் வேற. கருமையத்தை பத்தி மகரிஷி ஜெனட்டிக் சென்டர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொருத்தருங்களுக்கும் கருமையம்னு ஒண்ணு இருக்கு. அதன் மூலியமாக நம்மளுடைய பெற்றோர்களிடமிருந்து வினைப்பதிவுகளை நாம் வாங்கி கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த கரு